அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் இப்போ அப்துல் ரஹ்மான். இதுக்கு முன்னாடி கோபி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை தேடி, இறைவனை தேடும்போது கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த இஸ்லாம். இறைவன் என்று சொன்னால் அல்லாஹ். இதை தேடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. எங்கள் ஊர் வடார்காடு, வேலூர் மாவட்டம். இப்போ முன்னாடி வடார்காடு, அங்கே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு பூசாரி. சின்ன வயசுலேருந்து அந்த கோயில் அது சிலைகளை கழுவுறது, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது. அதில் அப்படி இருந்தாலும் அந்த கழுவுற நேரம், அந்த பூசாரி வேலை செய்கிற நேரம் அங்கே இருக்கிற மக்கள் ஜாதி மதம். இந்த ஜாதி மதத்தில் உயர்ந்த மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த விசேஷமான நாட்கள் செய்கிறதும்போ காலெல்லாம் விழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது குடும்ப வழக்கத்துலேருந்து வர்றது. நான் இப்போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேடும்போது கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்து இந்த ஜாதி மதங்களில் போட்டு நம்மளை வதக்குறாங்களே, பிறகு ஒரு கோயில் விசேஷன்னும் போது நம்மளை கண்ணியப்படுத்துகிறாங்களேன்ற இந்த நாட்கள் ரொம்ப எங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிற போவையில் தீவிர பக்தன். நான் 5 வருஷம் வேல் குத்திருக்கேன், 5 வருஷம் நெருப்பில் நடந்திருக்கேன். அந்த அல்லாஹ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு பார், பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணத்தில் எங்களை இதை காமிச்சான்னு சொல்லி நான் அல்லாஹ்க்காக ஒரு பக்கம் வருத்தம் என்றாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போது முகம் பார்த்து அந்த குறி சொல்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இல்லையா, பார்த்தா சிலருக்கு சொன்னால் சிலது நடந்துடும். ஒன்றும் இல்லை, வேப்பிலைக்கு அல்லாஹ் ஒரு குளிர்ச்சி தன்மை வச்சுருக்கான். ஒரு சூடான மனிதன் ஒரு ஜுரத்தில் வந்தவனுக்கு அதை போட்டு அப்படி மேலே அப்படி வீசினா அந்த ஜுரத்தன்மை போயிடும். இதை நம்ம போட்டு வீசணும்னு சொன்னால் இவர் ஜுரத்தை குணப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சு அதுக்குண்டான காசு பணம் பொறுமதி கொடுக்குற விஷயமெல்லாம் இருந்து, அந்த வேலெல்லாம் பயங்கரமாக இருக்கும். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காயம் இருக்கும், இங்கெல்லாம் இருக்கும். அதை குத்திக்கிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய உயர் ஜாதிக்காரங்களும் காலில் விழுவாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே ஒன்று சொல்லும், ஆனால் இது நம்ம உண்மையிலே இறைவன் கிடையாது, முட்டி போட்டு கீழே உட்கார சொல்லுங்கன்னு சைக்கினை செய்யும் பொழுது கீழே உட்கார வைப்பாங்க. அந்த மன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது தேடும்போது கிடைச்ச ஒரு விஷயம் இஸ்லாம்னு சொன்னால், எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ட ஒரு பொருளை என் தம்பிக்கு கொடுத்தா எங்கள் அம்மா விளக்கமாத்தில் தொடப்பத்தில் அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னு சொன்னால், அந்த முனை பக்கம் பிடிச்சிக்கிட்டு அடியில் போட்டு தலையில் அடிப்பாங்க. அது எச்சில் புண்ணு வருமே, அந்த உணவை நீ சாப்பிட்டுட்டு தம்பிக்கு கொடுக்குறியா அப்படின்னு. அப்போது இப்போ இந்த கோயில் சாமியார் பூசாரின்னும் போது இந்த கம்பராமாயணம், ஹரிச்சந்திரா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் நடிச்சிருக்கிறோம், சொல்லியும் இருக்கிறோம். அந்த நாடகங்கள்லாம் நடத்தியும் கிராமங்களில் நாங்கள் இருந்திருக்கோம். அப்போது அடிக்கும்போது சரி இது இல்லை, நம்மள வீடுகளில் போனால் அவங்க என்ன செய்வாங்க, உயர் ஜாதி மக்கள் கழுவிடுவாங்க. கையில் இன்றைக்கும் ஜாதி ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் பாதுகாப்பு செய்யணும். இறைவனுடைய ஜாதி இல்லை, மதம் இல்லை, மார்க்கம். தம்பி முதல்ல பேசும்போது கூட சொன்னாங்க, மார்க்கம் என்று சொன்னால் பொது. இதை ஒரு முஸ்லீம் சகோதரர் என்னுடைய இஸ்லாம் என்று அவர் உரிமை சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்டியன் எங்களுடைய மதம் என்று சொல்வார்கள், இந்துக்கள்ல மதம் என்று சொல்வார்கள். இது மார்க்கம் என்று சொன்னால் பொது. அல்லாஹ் குரானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகின்றான். முழு உலகத்துக்கும் நான் அல்லான்னு சொல்கிறான். மறு உலகத்தை நம்ம பார்க்கல, நம்ம அங்கே எல்லாரும் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே முஸ்லீம்களுக்கு மட்டும் சொன்னா, நான் இதை மற்ற மக்களுக்கு இது ஒரு கருத்தா, இந்துக்களாக இருக்கிற நான் அதிலிருந்து வந்ததுனால சொல்கிறேன், இந்துக்கள் மக்களுக்கும் சொல்கிறேன். அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் நானும் அதில் படிச்சிருக்கிறேன். நிறைய கொலாபரேஷன் இருக்குது, அதில் நிறைய பிழைகள் இருக்குது. அதுலேயும் போயிட்டு நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோமே, அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க. அப்போது 10 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு பாடல், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலா இயேசுனை அழைக்கின்றார் என்று அது ஒரு பெரிய பாடல். அதில் 10 பிள்ளைங்க கிறிஸ்டியன் பிள்ளைங்க மனப்பாடம் செஞ்சு பாடினாங்க. அதில் நான் இந்த சாப்பாட்டுக்காக போகிறது, பேனா பென்சிலுக்காக போகிறது, வாங்குறதுக்கு வசதி இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ் தான்.
பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிராமங்களில் அந்த ஸ்கூலில் உட்காரும்போது அந்த மண்ணு பட்டு அந்த ட்ரௌசர் பொத்தலாக போயிடும். சின்ன இளமையான உள்ளவங்க அப்போ நாங்கள் நடந்து போவையில் இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொண்டு வந்து போடுவாங்க, போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டேன், இதை போய் சேர்த்துருன்னு மற்ற உயர் ஜாதி பிள்ளைங்க வந்து கிண்டல் கேலி செய்வாங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சொல்லி அந்த சாப்பாட்டுக்காக இதுக்காக நாங்கள் போகிறது. அப்போது அந்த பாட்டை 10 பிள்ளைங்க பாடினாங்க. 11வது நான் பாடும்போது பாதிரியார் கூப்பிட்டாரு. மேடையில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்குற ஒரு சின்ன ஒரு அந்த சபையர். அப்போது பாடி முதல் பரிசு இவர் தான். சரி ஏற்றுக்கொண்டு பரிசுன்னும் போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம், ரைட். அவர் என்ன சொன்னார், இந்த பையன் ஞானஸ்தானம் இவருக்கு கர்த்தர் ஜீசஸ் வழங்கிட்டாருன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஒரு பேனா கையில் ஒன்று தாங்கன்னு அவர்கிட்டயே கேட்டேன். அப்போ நான் 10th படிக்கும்போது அப்போ அவர் கொடுத்தாரு, இதை நான் வாங்கிட்டேன், இந்தாங்க நீங்கள் பிடிங்கன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போவே எல்லாம் அந்த விளக்கத்தை போட்டுட்டான். தேடும்போது இறைவனை தேடின்ற போகும்போது இப்போ நான் வாங்கின உங்கள்கிட்ட இருந்து நான் உங்கள்கிட்ட இருந்து கொடுத்தேன், இதை எல்லாரும் பார்த்தாங்க. ஞானஸ்தானம் இறைவன் ஜீசஸ் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அது நான் வாங்கவும் இல்லை, அதை நான் பார்க்கவும் இல்லை. இப்போ எப்படி நீங்கள் இல்லாத ஒன்று சொல்லலான்னு கேட்டேன். அப்போவே அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவருக்கு பதில் அவங்க இப்போ தம்பி கூட சொல்லும்போது சொன்னார் மாலிக், அவங்களுக்கு பதிலும் கிடையாது, கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இந்த ஜாதியிலிருந்து அந்த மேடையில் கூப்பிடும் பொழுது ஜாதி மென்ஷனை பண்ணி தான் கூப்பிடுறாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த பிறக்கும்போது இப்போ இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்டியனிட்டி சகோதரர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இறைவன் எல்லாரையுமே முஸ்லீமாகத்தான் படைக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனுடைய வளர்ப்பு தாய் தந்தையினுடைய செயல்பாட்டில் தான் அந்த திசைகள் மாறுதே தவிர அல்லாவால் படைக்கப்பட்ட அனைவரும் முஸ்லீம்களாகத்தான் நான் படைக்கிறேன்னு இந்த குரானில் தெளிவாக இறைவன் சொல்லியிருக்கின்றார். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி படித்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதை போல இதை நீங்கள் பயனடையணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அப்போ அந்த ஜாதியும் மென்ஷன் பண்ணார். அப்புறம் கூட்டிட்டு வந்தவரை சொன்னார், அடுத்த வாரத்துலேருந்து இவரை கூட்டிகிட்டு வராதிங்க, இவர் வர பிள்ளைங்களையும் கெடுத்துருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அப்போது இந்த வேல் குத்தி இதெல்லாம் போகும் பொழுது அப்போ தேடிக்கிட்ட இறைவனை இப்போ இதுவும் இல்லை. ஏற்கனவே இந்துவிலையும் நம்ம சிரமப்பட்டிருக்கோம். ஜாதின்ற பேரில் வீட்டை கழுவுறாங்க, கையில் தான் சோறு போடுவாங்க. இப்போவும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த மீடியாவை நான் நேரில் காடு வேலை வாங்குவாங்க. மரத்தில் வரல இலைகள், வாழை இலை இருக்குது, தென்னை மரத்துடைய பாலை இருக்குது, பனைமர ஓலையிலே கட்டி அதிலெல்லாம் கூட சாப்பிட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயர்ந்த குடிமக்கள்ன்றதுனால கையில் தான் சோறு போட்டு குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி கையில் போடுவாங்க. ஒரு ஊறுகாய் துண்டு இங்கே கொடுப்பாங்க. அந்த கேழ்வரகு கூலி இப்போ இங்கே சொம்பில் விற்கிறாங்க இல்லையா, அதை இன்றைக்கும் அவங்க கையில் தான் கரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் அவங்க வீடுகளில் வேலையெல்லாம் வந்த உடனே அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ இதுலேயே புண் ஆகிப்போச்சு. அப்போது கிறிஸ்டியனில் இது உண்மையாக இருக்குமான்னு அங்கே தேடுமோனா அவரும் ஜாதியை மென்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டாக்டர் போகிறோம். புண்ணு இருக்குதுன்னா ஒன்று ஆற்றணும் மருந்து போட்டு, இல்லைன்னா இது வேறு டாக்டர் பாருங்கன்னா சொல்லிடணும். இன்னும் கொஞ்சம் புண்ணாக்கிட்டாருன்னு சொன்னாக்கா அப்போ அவர் வந்து டாக்டர் கிடையாது. அப்போ 2 விதத்தில் பாதிச்சு இப்போ இதுவும் இல்லைன்னு இப்போ இறைவன் யாராக இருக்க முடியும்னு தேடும் பொழுது ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு 4 பேர், ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை, 4 பேர் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. அப்போதான் யோசனை வருது, அம்மா விளக்கு மாத்துல நம்மளை அடிச்சு எச்ச புண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னா சோறை, அப்போ ரொம்ப கஷ்டம், மாட்டு நோய் தான் கிடைக்கும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிற நிலைமைக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். நிறைய மக்கள் சாப்பாடெல்லாம் இல்லாமல் அடிச்சுட்டு இபாதத் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. நம்மளுக்கு சொர்க்க பூமியில் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்கான், கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும். மாட்டு நோய் அப்போ கிடைக்காது. நல்ல அரிசி வாங்கினா 100 ரூபா மூக்குத்தியை கலட்டி அம்மா கொடுப்பாங்க, அதை போய் வச்சுட்டு தான் 10 கிலோ வாங்குவாங்க. மாட்டு நோய் 10 ரூபா கிலோன்னா 10 கிலோ, அரிசினா 1 கிலோ 2 கிலோ, இதை வாங்கினா ரொம்ப நாள் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி அதை அவங்க கொண்டு வந்து வடித்து அப்போ கொடுக்க, அந்த சாப்பாட்டை பசியில் இருப்போம் கொடுக்க மாட்டாங்க, சுட சுட வச்சு ஒரு தட்டில் போட்டு அந்த புண்ணில் அப்படி ஒத்த வச்சு கொண்டு போய் நாய்க்கோ இல்லை காக்காக்கோ வைப்பாங்க. ஏன்னா அந்த புண்ணு வந்து குணம் அவ்வளோ மடமத்தனத்தில் இன்னும் நல்லா பாதுகாக்கணும் இருக்கிறாங்க. பசியில் இருப்போம் எங்களுக்கு கொடுக்காம அதுக்கு கொடுத்துட்டா இந்த புண்ணு ஆயிரும்னு அடியோ வாங்கியும் இவ்வளோ சிரமம். அப்போ இதுவும் இல்லைன்னு போகும்போது தான் அந்த முஸ்லீம் மக்கள் 4 பேர் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரர் அந்த அவர்கிட்ட பணி செய்யறதுக்காக நான் அனுப்பிச்சிருந்தேன். அந்த சம்பள காசு வாங்குறதுக்கு நான் நைட்டு இரவு 11 மணிக்கு போனால் அதே சாப்பாடு அவர் மட்டும் தனி தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த 4 முஸ்லீம்கள் ஒரே தட்டில் போட்டு அதே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே ஜாதி மதம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பிரச்சனை அதுலேருந்து வந்திருக்கிறோம்.
நம்ம சாமியாராக இருந்தாலும் ஆடம் எல்லாம் பண்ணி அப்பவும் நம்மளை இந்த ஒதுக்குறாங்க. இவங்க ஏன் இதை தனியாக தம்பிக்கு போட்டிருக்காங்க, எந்திரிப்பா நம்ம போகலான்னு அந்த பாயை சண்டை போட்டு கேட்க போவேல அது அவர் சொன்னார், நீங்களும் ஜாதி மதம் பார்க்குறீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை தம்பி, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒரே சாப்பாடு, என் தம்பி அந்த தட்டில் நீங்கள் ஒன்றா வச்சு சாப்பிட சொல்லலாமே, அவரும் தனியாக சாப்பிட்றாருன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த சாப்பாட்டில் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறாங்கன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ ஞானஸ்தானம் கொடுத்தீங்க கொடுக்கலன்னு கேள்வி கேட்ட நான் அந்த அல்லாஹ்வும் ரசூலுன்ற இடத்துல எனக்கு கேள்வி கேட்க வாய் வரலை. என்னங்க இதில் போய் அந்த அல்லாஹ் ரசூல் யார் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு சொல்ல, அவர் மளிகை கடை வியாபாரி, அவருக்கு சொல்றதுக்கு தெரியல, இந்த சாப்பாட்டுக்கே இப்படி சொல்ற கோமா சொன்னார். அவர் சொன்னார், நமாஸை பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அது எங்கே இருக்குது நமாஸு, அதை நான் உடனே பார்க்கணுன்னு அவர்கிட்ட கேட்க. அப்போ அவர் சொன்னார், 11 மணி ராத்திரிக்கெல்லாம் நமாஸை பார்க்க முடியாது, நீ நைட்டுக்கு இங்கே தங்கு, காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு நான் எழுப்பு உன்னை நமாஸை கொண்டு போய் காட்டுறேன். அப்போ எனக்கு தூக்கமே இல்லை, படுத்து எனக்கு தூக்கம் வரல, நான் நமாஸை பார்க்கணும். ஒரு ஆச்சரியமா சொல்றாரு இந்த பாயிண்ட். அங்கேயே படுத்தேன். அப்போ எங்கள் ஊரில் இப்போ அல்லாஹ் வாங்க சொல்கிறாங்க எந்திரிங்க நமாஸ்க்கு எந்திரிங்கன்னு அல்லாஹ் இப்போ கற்றுக் கொடுத்துட்டான். அப்போ சின்ன பிள்ளைக்கு வைத்து போவேன் அந்த மசூதியில் தான் 10-20 கிலோமீட்டருக்கு 3 மணிக்கே 2 மணிக்கே போய் டைம் தெரியாமல் அங்கே உட்காந்து ஓதி பார்த்து அந்த தண்ணியை வாங்கி அதுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறது வழக்கம். அப்போ எங்கள் வீட்டில் எழுப்பாங்க, அல்லாஹ் கூவுறாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கூவுற டயத்துக்குள்ளே போயிடணும். அப்போ இந்த முஸ்லீம்களை நான் எழுப்புறேன், அல்லாஹ் கூவுறாங்க எந்திரிங்க அப்படின்னு. அப்போ எல்லாரையும் எழுப்பணும். அவங்க போனாங்க, இப்படி ஏதோ கழுவுனாங்க, ஒது செய்கிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒது செய்கிறோம், அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்களா, அதை நமாஸை பார்க்க போகணுன்னா இதெல்லாம் பண்ணணும் போல இருக்குதுன்ட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வம். நான் என்ன செஞ்சேன், நமாஸை தான் நம்ம பார்க்கணும், ஆனால் நம்ம கை கால் மூஞ்ச கழுவுறது இந்த பாயங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு பாத்ரூமில் போய் என்ன செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே சும்மா அவங்க பேணுதலாக செய்கிறாங்க, எனக்கு அது தெரியல, அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, அதை மாதிரி கழுவிட்டு வாங்க நமாஸுக்கு போகலாம். வேகமாக ஓடினா ஒரு மசூதி இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த பாரு இதுக்குள்ளே நீ வரக்கூடாது, நீ இங்கே இருந்து நமாஸ் பாரு அப்படின்ட்டு போயிட்டார். அப்போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். போனாங்க, இப்படின்றாங்க, குனிஞ்சாங்க, நின்றாங்க, திரும்பினாங்க, எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. அது காலையில் 5 மணி ஃபஜர் நமாஸ். அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போன ஒரு சகோதரர் பாய் அவர் தான் ஓனர், ஓடி வந்தார். நீங்கள் நமாஸை பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன தமாஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஏதோ குனிஞ்சிங்க நிமிந்தீங்க திரும்பினீங்க, இதைத்தான் நமாஸ்ன்னு சொல்கிறீங்களே, இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மேலும் என்ன அதுக்குள்ள அடப்பட்டு ரொம்ப ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் குனிஞ்சோம் நிமிந்தோம் தமாஸ் பண்ணியான்னு கேட்டல தம்பி, இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வெளியூர் முஸ்லீம் வெளிநாட்டு முஸ்லீம், இது போல ஒரு கருப்பன் இல்லை ஒரு கிறிஸ்டியன்ல இருந்து வந்தவர் இது உள்ள இருப்பார், ஒரு இந்துவில இருந்து வந்தவர் கூட உள்ள இருப்பார், இதுல பணக்காரன் ஏழை, இதுல யார் அவருக்கு இதெல்லாம் யாரையாவது ஒரு ஆளை உங்களால நீங்க காண்பிக்க முடியுமான்னு கேட்டார். அந்த இடத்துல வாயடைச்சு போயிட்டேன். ஏன்னா இப்போ வெள்ளைன்னு இருக்காரு, வெள்ளைஞ்சலியமா போட்டிருக்காரு, அவர் ஒரு கடை முதலாளின்னா அவர்கிட்ட வேலை செய்யறவரா கூட இருப்பார். இவர் வெளிநாடுன்னு சொல்லுவேன், அவர் நல்லா தெளிவாக நல்லா இருக்காரு, இல்லை கருப்பாக இருக்கிறாரு இவர் நீக்ரோக்காருன்னு சொல்லுவேன், அவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருப்பார். இதில் யாரையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப ஆப்பாய் போச்சு. அப்போது ஓஹோ இது அல்ல, அப்போ உண்மை இதுதான். அப்போது அந்த எச்சில் அந்த சாப்பாடு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த எச்சில் ஒரு மூமீனுக்கு நோய்க்கு மருந்துன்னு சொன்னார். நம்ம அம்மா அடித்தாங்க புண்ணு வரோண்டு, இவங்க நோய்க்கு மருந்துன்னு சொல்கிறாங்களே. அப்போ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் இது குரானில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த நான் சொன்ன விஷயமும் இதில் இருக்குது. ஆக மேலான சகோதரர்களுக்கு, இஸ்லாம் அல்லாத எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த கிடைச்ச இந்த இஸ்லாம் இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு மார்க்கம். அந்த இன்னொன்று சொல்லப்போனால் அந்த இவர் இந்துலேருந்து தொப்பி தாடி சில பேர் நம்புவாங்க, அது நம்பவங்களுக்கு ஈமான் கிடைக்கும். அந்த காக்க கந்த சஷ்டி சொல்லுவாங்க, நோக்க நொடியில் நோக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பாவம் படிபட அது போயிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சமஸ்கிருதம் அந்த ஓதக்கூடிய விஷயத்தில் அது ஒரு பெரிய விஷயம். அதுபோல் அல்லாஹ் குரான் அருளப்பட்ட விஷயத்தில் சூரா யாசின் வருது. அந்த சூரா யாசின் குரானுடைய இதயமுன். அதை இன்ஷால்லா கண்டிப்பாக இன்னும் அந்த குரானை படிக்கிற விஷயத்தில் அந்த யாசினுடைய தமிழாக்க விஷயத்தை ரொம்ப படிங்க. அதில் அல்லாஹ் ஒன்று சொல்கிற விஷயத்தை பார்த்தா அவன் என்ன செய்வான், நம்ம செஞ்சு கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாமல் அவன் கொடுத்த இந்த ஈமானை நம்ம அடையாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக பெரிய நஷ்டம். இந்த உலகத்திலும் நஷ்டம், அங்கேயும் கை சேதம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பளித்த என்னுடைய இந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. எல்லா இஸ்லாமிய அல்லாத சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்கி இதை படித்து சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.